சுவாசிக்கும் காற்று மூக்கின் வழியாக, அதாவது மூக்கு இதன் வழியாக நேசல் கேவிட்டி அதில் நுழைந்து அதன் பின்னால் நேசோஃபாரிங்ஸ் அதுக்குள் நுழைகிறது. அவ்வாறு மூக்கு பகுதிக்கு அந்த காற்று வரும் பொழுது மூக்கின் அமைப்பு என்ன? இந்த மூக்கு மேல் பகுதி ஒரு எலும்பு கூட்டினால் உள்ளது, கீழ்ப்பகுதி கார்டிலேஜ் என்ற ஜவ்வினால் இருக்கிறது. மொத்தத்தில் இது ஒரு பிரமிட் போன்ற அமைப்பு. இதன் நடுவில் ஒரு குறுக்குச்சவர் செப்டம், அது பிரித்து வலது பக்கம் மூக்கு இடது பக்கம் மூக்கு அவ்வாறு இருக்கின்றது. இதன் நடுவில் குறுக்குச்சவர், வெளிப்புறத்தில் இருக்கும் அந்த சரிந்த சுவர் போன்ற பகுதியில் 3 வளைந்த தட்டுக்கள் இருக்கும். அதற்கு கான்கா என்று பெயர். இந்த கீழ்த்தட்டுக்கு கீழ் கண்ணீர் பையிலிருந்து வரும் குழாய் அங்கு வந்து சேர்கிறது. ஆகவே கொரோனா வைரஸ் மூக்கில் நுழைந்து கண்ணீர் குழாய் வழியாக வந்து கண்களை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. அதே மாதிரி தி பிளாக் ஃபங்கஸ் ஆல்சோ கேன் இன்ஃபெக்ட் தி ஐஸ் த்ரூ தி நேசோலாக்ரிமல் டக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பரவ வாய்ப்பிருக்கிறது. நடுத்தட்டுக்கு கீழ் இந்த மேக்சிலா என்ற 2 எலும்பு கீழ் பைகள் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அதற்கு மேக்சிலரி சைனஸ் என்று பெயர். இந்த ஃபோர்ஹெட், அதற்கு கீழ் ஃப்ராண்டல் சைனஸ் என்று 2 காற்று பைகள் இருக்கின்றன. இந்த ஃப்ராண்டல் சைனஸ் அதுவும் இந்த மேக்சிலா அதில் இருக்கும் அந்த காற்று பைகளும் நடு கான்கா அதற்கு கீழ் போய் அந்த பையிலிருந்து வரும் குழாய்கள் அதில் போய் சேர்கின்றன. ஆகவே சுவாசிக்கும் காற்று மூக்கு வழியாக சென்று இந்த மேக்சிலரி சைனஸ், இந்த மேக்சிலரி சைனஸ், ஃப்ராண்டல் சைனஸ், இந்த சைனஸ் அதற்குள் செல்லும். அதற்கு பின்னால் இருக்கும் எத்தமாய்டல் சைனஸஸ் அண்ட் ஸ்பினாய்டல் சைனஸ், அவ்வாறு பல காற்று பைகள் எலும்பு கூட்டுக்குள் இருக்கும். இந்த அமைப்பு தான் இதில் காட்டியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த மூக்கை சார்ந்த அந்த எலும்புக்குள் இருக்கும் அந்த பைகள், தி பாரனேசல் சைனஸஸ், அதன் வேலைகளை நாம் தொடர்ந்து மருத்துவ அறிவை தெரிந்து கொண்டால், மூக்கு வழியாக சுவாசிக்கும் காற்று உள்ளே போய் மூக்குக்கு பின்னால் நேசோஃபாரிங்ஸ், அதன் பின்னால் தி சுவாச குழாய், ரைட் பிராங்கஸ், லெஃப்ட் பிராங்கஸ், பல மூச்சுக்குழாய் வழியாக சென்று கடைசியில் அல்வியோலாய் என்ற பகுதிக்கு செல்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த பாரனேசல் சைனஸஸ் என்ற எலும்புக்குள் இருக்கும் காத்துப்பைகள், அந்த காத்துப்பைகளில் இருக்கும் அந்த மியூகோசா, சூடான காற்று உள்ளே போனால் அதை குளிர்ச்சி பண்ணி அந்த காற்றை நிதானமான டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும். மிகவும் குளிர்ந்த காற்று போனால் அதை வெப்பமூட்டி உள்ளே கொண்டு போகும், லைக் ஏர் கண்டிஷனிங் ஆஃப் தி இன்ஸ்பயர்டு ஏர். அதைத் தொடர்ந்து இந்த மனித எலும்பு, ஆரம்பத்தில் மனித குரங்கு படைக்கப்பட்ட பொழுது அந்த மனித குரங்கு ஹோமோசேப்பியன்ஸ் எரெக்டன்ஸ், அவ்வாறு குவாட்ரிபட்ஸ் 4 கால் ஊன்றி நடந்த அந்த கபால் எலும்பு, அதன் எடையை குறைப்பதற்காக இந்த காத்துப்பைகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கபால் எலும்பின் எடை குறைந்தவுடன் அந்த மனித குரங்கு நிமிர்ந்து நிற்கிறது. அந்த மனித குரங்கை படைத்த பின் தான் இந்த மனிதனை கடவுள் படைத்திருக்கிறார். ஆகவே இவை ஹோமோசேப்பியன்ஸ் எரெக்டன்ஸ் அந்த குரூப்பை காட்டுகிறது. இந்த எலும்புக்குள் இருக்கும் பைகள் ஒரு காரில் இருக்கும் ஏர்பேக்ஸ், அதை போல் அந்த பைகள் இந்த ஆர்பிட்டல் கேவிட்டியில் இருக்கும் கண்களை பாதுகாக்கிறது. இங்கிருக்கும் ஃப்ராண்டல் லோப் ஆஃப் த பிரெயின், அந்த மூளைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஸோ மிக குளிர்ந்த சமயத்தில் வேலை செய்யும் பொழுது அவை தெர்மல் ஏர்பேக்ஸ் போல் செயல்படுகிறது. வாட் அ கிரியேஷன், அன்இமேஜினபிள் கிரியேஷன் பை அவர் காட். அதற்கு மேல் நாம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது இந்த எலும்பு பைக்குள் இருக்கும் காற்று அதோடு சேர்ந்து நுரையீரலுக்கு போகிறது. வெளியே வரும் பொழுது அந்த காற்று இந்த எலும்பு பைக்குள் வந்து சேர்கிறது. அதோடு சேர்ந்து கரும்புஞ்சை, அதன் ஸ்போர்ஸ் இங்கிருந்து பின்னால் இம்யூனிட்டி குறைந்தால் அந்த கரும்புஞ்சை இன்ஃபெக்ஷன்
பின்னால் வர வாய்ப்பு இருக்கிறது. கரும்புஞ்சை நோய் இருந்தால் அது இம்யூனிட்டி கம்மியானவர்களுக்கு இந்த சைனஸ் அதில் தங்கி பின்னால் அது இன்ஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதன் மூலம் கண்கள் பாதிக்கலாம், ஃபேஸ் பாதிக்கப்படுகிறது. அங்கிருந்து இரத்தம் மூலம் உடம்பு முழுவதும் கரும்புஞ்சை, தட் இஸ் பிளாக் ஃபங்கஸ் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. Paranasal sinuses are the air-filled cavities in certain bones of a skull. There are 4 on each sides. Look over here. There is frontal sinus. Here we have the ethmoid sinus. Posteriorly there is a sphenoid sinus, and this is maxillary sinus. So we have 4 pairs of sinuses. The first one is maxillary, second one is ethmoid, and ethmoid is divided into 2 parts, that is the anterior ethmoidal sinus and the posterior ethmoidal sinus. Then the third one is sphenoid sinus and the frontal sinus. So these are 4 pairs of paranasal sinuses. So these paranasal sinuses are divided into 2 groups, that is the anterior group and posterior group. So in anterior group there are maxillary sinus, frontal sinus and ethmoidal sinus. Look over here. These 3 sinuses are from the anterior group, and the remaining posterior ethmoidal sinus and sphenoid sinus are present in posterior group. Allergy refers to abnormal reactions of the immune system to otherwise harmless substances. Normally, the immune system raises immune response to protect the body from foreign invaders, such as bacteria or viruses, but does not react to non-infectious environmental antigens. In people with allergies, however, the immune system also reacts to these substances, producing allergic reactions. Such substances, called allergens, can come from the patient's natural environment, foods, medications, latex products, or insect bites. Most allergies are mediated by a class of antibody called immunoglobulin E, IgE. IgE is produced when the body is first exposed to an allergen. Production of IgE is activated by a subtype of T lymphocytes, known as type 2 helper T cells, Th2. IgE molecules then bind to their receptors on the surface of mast cells and basophils. The first exposure is usually asymptomatic, but the body is now sensitized. Upon re-exposure to the same antigen, the antigen binds to adjacent IgE molecules, bringing their receptors together, triggering a signaling cascade that induces the release of histamine and other inflammatory chemicals. These chemicals cause dilation and increased permeability of blood vessels, mucus secretion, stimulation of sensory nerves, smooth muscle spasms, and are responsible for allergic symptoms, which can range from mild to severe. Mild symptoms usually consist of watery eyes, runny nose, sneezing, and a mild rash, while severe reactions may include swelling, hives, difficulty breathing due to bronchospasm, and digestive problems due to increased gastrointestinal motility. When released systemically, these chemicals can cause extensive vasodilation and smooth muscle spasms, which may lead to anaphylaxis, a life-threatening condition in which blood pressure drops and airways narrow to a dangerous